والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أحب اللغة العربية لثلاث: لأني عربي، والقرآن عربي، وكلام أهل الجنة عربي، إلى آخر الحديث الشريف. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வழிமாடுகளின் ஆசிரியரை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சூர பூஞ்சோலையிலே நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. இணையத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஜுமாதுல் உக்ரா என்கின்ற இரண்டாம் பனித்துளி குளிர்ச்சியான மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய மூன்றாவது வார காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவனது வல்லமையை உணர்த்துவதற்காக இந்த உலகின் எல்லா பக்கங்களிலும் அதற்குண்டான சான்றுகளை, அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி காட்டுகிறார். ஒவ்வொரு விதமான சமயங்களிலும் அல்லாஹ் தஆலா அவரது வல்லமையை உணர்த்துவதற்காக வேண்டி பல்வேறு காட்சிகளை கண்கூடாக நமக்கு நிதர்சனமாக ஏற்படுத்தி காட்டுகிறார். இப்படி அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை உணர்த்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு விதமான அத்தாட்சிகளை இந்த உலகில் கியாமத் நாள் வரை அல்லாஹ் தஆலா காட்டிக் கொண்டே இருப்பார். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை குர்ஆனிலே சூரத்து ரூம் என்கின்ற அந்த சூராவிலே அல்லாஹ் தஆலா மூன்றாவது பக்கத்தில் ஒரு பக்கம் முழுக்க அவனுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு அப்படியே சொல்லி காட்டுகிறார். உமின் ஆயாத்திஹி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த ஒரு பக்கம் முழுவதுமே அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை சிறப்பான முறையில் நமக்கு அழகிய முறையில் விளங்கக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் இந்த விஷயத்தையும் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் உமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்சினத்திக்கும், நீங்கள் பேசக்கூடிய மொழிகளை அல்லாஹ் தஆலா மாறுபட்டு வைத்திருப்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்வானிக்கும், உங்களுடைய நிறங்கள், சிலர் வெண்மையாக இருப்பார்கள், சிலர் கருப்பாக இருப்பார்கள், சிலர் மாநிறமாக இருப்பார்கள், சிலர் இளஞ்சிவப்பு கலரில் இருப்பார்கள். இப்படியாக உங்களுடைய நிறங்களும்
மாறுபட்டு இருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இப்படி நமக்கு ஆக்கியை தந்திருக்கின்றான் என்று சொன்னால், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லில் ஆலமீன், அகிலத்தார்கள் அனைவருக்கும் இதில் மிகப்பெரிய அத்தாட்சிகள் படிப்பினைகள் உள்ளன என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறார். அந்த வகையில் இந்த உலகிலே நாம் எதை மற்றவர்களிடத்தில் கேட்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை மக்களுக்கு விலக்கி வைக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்றை மக்களிடத்தில் நாம் பேசுவதாக இருந்தாலும் சரி, நமக்கு மொழிகள் அவசியமாக இருக்கிறது. அதிலும் நமக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிலே நாம் வாழ்வதால் நமக்கு தாய்மொழியாக தமிழ் மொழி நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விதமான தாய்மொழி அவர்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் இந்த மொழியை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு விஷயங்களும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. எந்த ஒரு விஷயத்தை விளக்குவதாக இருந்தாலும் சரி, நாம் செய்வதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு நாம் சொல்வதாக இருந்தாலும் சரி, மொழி நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. மொழி தெரியாமல் எந்த இடத்திலும் எதையும் நம்மால் செய்து காட்டிவிட முடியாது, சொல்லி காட்டிவிட முடியாது. மொழி அந்த அளவிற்கு இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு மிக மிக அவசியமான தேவையாக இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் தஆலா நமக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபி மொழி பேசக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். உலக பொதுமறையாக அல்லாஹ் தஆலா இந்த உலகிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நமக்கு வழங்கிய குர்ஆன், அதுவும் அரபி மொழியில் அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். இப்படியாக ஒவ்வொரு மொழியினுடைய அடிப்படையை நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது அரபி மொழியை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து நமக்கு வழங்கப்பட்ட குர்ஆனையும் அரபி மொழியில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். நமக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அரபி மொழி பேசக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அமைத்து நமக்கு அனுப்பி இருக்கின்றான். அந்த வகையில் அரபி மொழி அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மொழியாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யா, நிச்சயமாக இந்த குர்ஆனை நாம் உங்களுக்கு அரபி மொழி உள்ள குர்ஆனாக நாம் இறக்கி தந்திருக்கின்றோம். லஅல்லக்கும் தஅக்கிலூன், இதை அறிவுடையவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அரபி மொழியில் குர்ஆனை இறக்கி இருப்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உஹிப்புல் லகத்துல் அரபிய்யா, அரபி மொழியை நான் பிரியப்படுகிறேன் பிஸலாத்தி, மூன்று விஷயங்களுக்காக நான் அரபி மொழியை பிரியப்படுகின்றேன். லி அன்னி அரபியு, காரணம் என்னவென்று சொன்னால் என்னை அல்லாஹ் தஆலா அரபி மொழியை தாய்மொழி கொண்டவனாக அல்லாஹ் தஆலா என்னை அரபி மொழியை பேசக்கூடியவனாக அனுப்பி இருக்கின்றார். இரண்டாவது, வல் குர்ஆன அரபியுன், அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த குர்ஆனையும் அல்லாஹ் தஆலா அரபி மொழியில் இறக்கி அருளி இருக்கின்றார். மூன்றாவது, வல் கலாமா அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் பேசக்கூடிய மொழியும் அரபியாக இருக்கிறது. அங்கே யாரும் போய் தமிழ்ல எல்லாம் பேச மாட்டோம், அங்கே யாரும் போய் இங்கிலீஷ்ல எல்லாம் பேச மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் பேசக்கூடிய மொழியும் அரபியாக இருக்கிறது. ஏன்? நம்முடைய வஃபாத்திற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு, நம்மை கபரில் அடக்கப்பட்டதற்கு பிறகு முன்கர் நக்கீர் மலக்குமார்கள் வருவார்கள். அடக்கிட்டு எல்லாருமே வந்த பிறகு மண்ணறையில் அடக்கப்பட்ட அந்த ஜனாசா மையத்திடம் முன்கர் நக்கீர் கேள்வி கேட்பதற்காக வேண்டி வருவார்கள். எப்படி கேள்வி கேட்பார்கள்? அரபியில் தான் கேள்வி கேட்பார்கள். நமக்கு அரபி தெரியாத, நமக்கு தெரிந்த மொழியெல்லாம் தமிழ் மொழி தானே, நம்ம படிச்சிருந்தா இங்கிலீஷ்ல பேசுவோம் இல்லையா?
ஆக மொத்தம் நமக்கு அரபி மொழி தெரியாத, குரானே நம்ம ஓதுறது இல்லைங்க, குரானே நம்ம ஓதுறது இல்லை. அல்லாஹ் நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி குரானை வழங்கி இருக்கிறான். குரானை நம்ம புனிதமா நினைக்கிறோம். வீட்டில் ரொம்ப பாதுகாப்பா வீட்டினுடைய செருப்புல நம்ம எடுத்து வைக்கிறோம். குரான் அப்படியே நெஞ்சில ஏற்றி வைக்கிறோம். குரானை ரொம்ப பயபக்தியோடு பார்க்கிறோம், எல்லாம் செய்வோம். ஆனா குரானை ஓத மட்டும் மாட்டோம். ஏன்னா நமக்கு குரான் ஓத தெரியாது, அரபி மொழி தெரியாது. ஆனா கபரில் அடக்கப்பட்டதற்கு பிறகு முன்கர் நக்கீர் மலக்குமார்கள் அரபி மொழியில தான் கேள்வி கேட்பாங்க. அப்ப நம்ம சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கும்? அரபியில தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த மலக்குமார்கள் கேள்வி கேட்பாங்க, மன் ரப்புக, உன்னை படைத்த இறைவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரப்பி அல்லாஹ், என்னை படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். மன் நபியுக, உங்களுக்கு வழங்கப்பட்ட உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? அப்ப நம்ம சொல்லுவோம், நபியி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அனுப்பப்பட்ட நபி, எங்களுடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபி ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். மன் ஹாதிக, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வேதம் எது அப்படின்னு சொல்லும்போது, ஹாதிகி அல் குர்ஆன், எனக்கு வழிகாட்டக்கூடிய வேதம் குர்ஆனாக இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு விஷயமாக கேள்வி கேட்டு, மா ஷரீஅத்துக, நீ இந்த உலகில் வாழ்கிற போது எந்த ஒரு பாதையில் எந்த ஒரு அடிப்படை சட்டத்தின் கீழ் நீ வாழ்ந்தாய் என்பதாக கேட்கப்படுகிற போது, அப்போது ஷரீஅத்தி அல் இஸ்லாம், நான் சென்ற அந்த பாதை இஸ்லாமிய பாதையாக இருக்கிறது, நான் முஸ்லீமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப இந்த எல்லா கேள்விகளுக்கும் அரபியில பதில் சொன்ன நமக்கு ஒரு புகைப்படத்தை காட்டி, இது யார் என்று தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா கவனிக்கணும். அப்ப அந்த முன்கர் நக்கீர் இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது அந்த மையத்தானவர் அவர் சொல்லுவாரு, இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர் இன்னவர் அப்படின்னு கரெக்டா சொல்லணும்னா, அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகில் வாழ்கிற போது என் மீது அதிகமான முறையில் ஸலவாத்து சொல்லி இருக்க வேண்டும், என் மீது அதிகமான முறையில் ஸலவாத்து சொல்லி இருக்க வேண்டும். ஸலவாத்து என் மீது அதிகமாக சொன்னவர் கபரில் அடக்கப்பட்டதற்கு பிறகு மலக்குமார்கள் கேள்வி கேட்கும் போது, அந்த புகைப்படத்தை காட்டி கேள்வி கேட்கிற போது, அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர் இன்னவர் தான் என்று சரியான முறையில் பதில் சொன்னவர்கள் தான் சொர்க்கவாதி. சரியான முறையில் பதில் சொல்லாமல் தடுமாறக்கூடியவர்கள், பதிலை மாற்றி சொல்லக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் நரகவாதி. இதை கொண்டுதான் முடிவு செய்யப்படும். அந்த அடிப்படையில என் மீது ஸலவாத்தை அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள், மன்னரையில் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அப்ப அந்த புகைப்படத்துல காட்டக்கூடிய நபர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகைப்படத்தில் காட்டி முன்கர் நக்கீர் கேள்வி கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, இவங்க தான் ஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள், எங்களுடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள் என்று கபரில் அடக்கப்பட்டவர்கள் அரபி மொழியில் தான் பதில் சொல்வார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட கபரில் அடக்கப்பட்டதற்கு பிறகு கூட நமக்கு தேவையான மொழி அரபி மொழியாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த அரபி மொழியில் இருக்கக்கூடிய குர்ஆனை நாம் படிப்பதற்கு நமக்கு அவகாசமும் நாம் எடுத்துக்கொள்வதில்லை, அதற்குண்டான முயற்சியிலும் நாம் ஈடுபடுவது கிடையாது. மற்ற எல்லா விஷயங்களையும் செய்வோம். இந்த உலகத்தை ஆள்வதற்காக வேண்டி என்னென்ன தேவையோ, இந்த உலகத்தை நமக்கு சம்பாதிப்பதற்காண்டி என்னென்ன சூழ்ச்சிலாம் நம்ம செய்யணுமோ எல்லாத்தையும் நம்ம செய்வோம், எல்லாத்தையும் இறங்கி வேலை பார்ப்போம். ஆனா குர்ஆனை படிப்பதற்குண்டான, அந்த அரபி மொழியை படிப்பதற்குண்டான அந்த முயற்சியில் மட்டும் நாம் ஈடுபடுவது என்பது என்னவோ நமக்கு ஒரு புதிரான ஒரு விஷயமாகவே நாம் அதை நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். அதைத்தான்
ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், தஅல்லமு அல் அரபிய்யா, அரபி மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அரபி மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வ இன்னஹா துஸ்பித்துல் அக்ல, அதுதான் உங்களுடைய அறிவை செழுமைப்படுத்தும், உங்களுடைய அறிவை சீராக்கும். உங்களுடைய அறிவை சீராக்க வேண்டும் என்று சொன்னால் அரபி மொழியை நீங்கள் படிப்பது கட்டாயமான அவசியமாக இருக்கிறது என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் வதஸீது ஃபில் முருஆ, உங்களுடைய மனித தன்மையை அதுதான் அதிகப்படுத்தும். நல்லா கவனிக்கணும். அதான் உமர் சத்தாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அரபி மொழியை நீங்கள் படிப்பது என்பது வெறும் மொழியை படிப்பதாக மட்டும் இல்லாம அது உங்களுடைய மனித தன்மையை அதிகப்படுத்தும் என்று சொல்லி ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். காரணம் என்று சொன்னால் நமக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அரபி மொழியை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு வழங்கப்பட்ட குர்ஆனும் அரபி மொழியில் தான் இறக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நாம் நுழைந்ததற்கு பிறகும் சொர்க்கத்தில் பேசக்கூடிய சொர்க்கவாதிகளுடைய அந்த மொழியும் அரபி மொழியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மொழி ஆய்வாளர் அல்லாமா இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், இந்த உலகினுடைய முதல் மொழி அரபி மொழியாக இருக்கிறது. இந்த உலகினுடைய முதல் மொழி அரபி மொழியாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை உருவாக்குகின்ற அந்த நேரத்திலேயே அல்லாஹ் தஆலா குர்ஆனை அரபி மொழியாகத்தான் லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்கின்ற பலகையிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறார். ஆகவே உலகினுடைய முதல் மொழியாக அரபி மொழியாக இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மொழி ஆய்வாளராக இருந்து நமக்கு இந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்குள்ள காலகட்டத்திலே ஐநா சபையில் கூட மொழிகளுடைய அந்த ஆய்வினுடைய அந்த விஷயத்தில் நமக்கு அவர்கள் ஆய்வினுடைய அந்த முடிவில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உலகிலே பேசப்படக்கூடிய ரொம்பவும் அதிகாரப்பூர்வமாக பேசப்படக்கூடிய அந்த மொழி என்று நாம் பார்த்தால் இந்த உலகில் பேசப்படக்கூடிய மொழி நிறைய இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நிறைய மொழிகளை இந்த உலகில் படைத்து தந்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக ரொம்பவும் கவனிக்கத்தக்க பேசக்கூடிய மொழியாக 6500 மொழிகள் இருக்கின்றன. அந்த 6500 மொழிகளில் சர்வதேச அளவில மிகவும் குறிப்பாக ரொம்பவும் கண்ணியப்படுத்தக்கூடிய மொழியாக 20 மொழிகள் இருக்கின்றன. மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடிய மொழிகளாக 20 மொழிகள் இருக்கின்றன. அந்த 20 மொழிகளில் 3 மொழிகள் தான் ஆரம்ப காலத்து முதல் கொண்டு அது தொடர்ச்சியாக வந்து உலகம் இறுதி நாள் வரை இருக்கும். அந்த 3 மொழிகளில் முதல் மொழியாக அரபி மொழி இருக்கிறது, இரண்டாவது அந்தஸ்து பெற்றதாக கிரேக்க மொழி இருக்கிறது, மூன்றாவது அந்தஸ்து பெற்றதாக சீன மொழி இருக்கிறது என்பதாக மொழியினுடைய ஆய்வாளர்களுடைய அந்த அறிக்கையில் நமக்கு முதல் அந்தஸ்து பெற்ற மொழியாக அரபி மொழியை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் இன்றைக்குள்ள அந்த ஒரு அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்க்கிற போது இரண்டாவது அந்தஸ்தை தான் அரபி மொழிக்கு கொடுத்திருப்பார்கள், முதல் அந்தஸ்து சீன மொழிக்கு கொடுத்திருப்பார்கள். அது இங்கே இருக்கக்கூடிய சூழ்ச்சியாளர்களுடைய அந்த சூழ்ச்சி என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆரம்ப வரலாற்று புத்தகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த உலகில் சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய மொழிகளாக 20 மொழிகள் இருக்கிறது. அந்த 20 மொழிகளில் 3 மொழிகளை முதல் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போது வரை அது பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உலகம் இறுதி நாள் வரை அது பேசப்படும். அந்த 3 மொழிகளில் முதல் மொழியாக அரபி மொழியை ஆக்கி தந்திருக்கிறார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த அரபி மொழியினுடைய அந்த ஈர்ப்பை கவனித்த அப்துல்லா துல்பிதாத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி அவர்கள் 13 வயதில் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் தங்களுடைய ஈர்ப்பை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஷாம் தேசத்திலே வரக்கூடிய நிறைய வியாபாரிகளால் அந்த சஹாபாக்களோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது. அப்துல்லா துல்பிதாத்தைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் 13 வயதில்
தன்னுடைய மாமாவோடு அவர்கள் வியாபார ஸ்தலத்திற்கு வருவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் வியாபார ரீதியாக பேசப்படக்கூடிய அந்த அரபி மொழியை கவனம் கொண்டு அவர்கள் கேட்கிற போது அரபி மொழி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் அவர்கள் ஈர்ப்பு ஏற்பட்டு சஹாபாக்களோடு அவர்கள் தொடர்பு வைக்கின்ற போது சஹாபாக்கள் ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் அவர்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய சூறாக்களையும் ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்படி சொல்லி காட்டுகிற போது அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு சஹாபாக்களிடத்தில் அப்படியே பேச்சு கொடுக்கின்ற போது நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஆசைப்படுகிறேன், நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து கலிமாவை சொல்லி நீங்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், அதன் பிறகு நீங்கள் எங்களோடு இணைந்து எல்லா விதமான கல்விகளையும் எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சஹாபாக்கள் மூலமாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக இருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கின்ற போது சின்ன ஒரு வயதில் அவர்கள் இருப்பதால் அவர்களுக்கு பராமரிப்பை எடுத்துக் கொள்வதற்காக அவர்களுடைய மாமா அவர்கள் தான் பராமரிப்பை எடுத்துக்கொண்டு அவரை எல்லா வகையிலும் அவர்கள் வளர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மாமாவிடம் அவர் போய் சென்று நான் இஸ்லாத்திற்கு சேரக்கூடியவனாக இருக்கிறேன், இஸ்லாத்தில் சேருவதற்கு நான் ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறேன், அதனால் நான் மதீனாவிற்கு செல்ல இருக்கின்றேன், அனுமதி தராமல் நீ உன்னுடைய எல்லா சொத்தையும் என்னுடைய பெயரை நீ எழுதி கொடுத்து விட்டு நீ போகலாம் என்பதாக அவர்களிடத்தில் சொன்னபோது எல்லா சொத்தையும் அவர்கள் எழுதி கொடுத்து விட்டு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை ஹதீஸுடைய ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கேட்டபோது அவர்கள் இந்த வார்த்தை எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நான் ஒரு தடவை பார்ப்பது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நான் ஒரு தடவை பார்ப்பது இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் விட எனக்கு சிறப்பானதாக இருக்கிறது, எனவே அது மட்டுமே எனக்கு போதுமானது, என்னுடைய எல்லா சொத்துக்களையும் உங்களுடைய பெயர் நான் எழுதி தந்து விடுகிறேன் என்று சொல்லி எழுதி தந்து விட்டு அவர்கள் செல்கிற போது நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடை கூட உன்னுடைய சொத்தில் கட்டுப்பட்டதுதான் என்று சொன்னபோது அந்த ஆடையை கூட அப்படியே கழட்டி அவர்களுக்கு கொடுத்து விட்டு நிர்வாணமாக இரவு நேரத்தில் யாருடைய கண்ணில் படாமல் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்கள் வரக்கூடிய அந்த சூழலில் அந்த குப்பை கூலங்களில் இருக்கக்கூடிய கோணி பையை எடுத்து 2 துண்டாக பிரித்து மேலங்கியாக ஒரு துண்டையும் கீழங்கியாக ஒரு துண்டையும் அணிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிற்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ஹபா மர்ஹபா என்று சொல்லி வரவேற்கிறார்கள். அப்போது அந்த சஹாபி அவர்கள் கேட்டபோது யா ரசூலல்லாஹ் நான் வருவேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நீ வருவேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேற்றைய இரவே நமக்கு சொல்லி காட்டி விட்டார்கள், இன்றிலிருந்து உங்களுடைய பெயர் அப்துல்லா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைக்கின்றார்கள். அந்த ஒரு நேரத்தில் ஒரு போர் பிரகடனத்தினுடைய அறிவிப்பு செய்யப்படுகிறது. அந்த போரில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த போரில் அவர்கள் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஹர்ரிம் தமஹு அலல் குஃபார், யா அல்லாஹ் இவரினுடைய இரத்தத்தை குஃபார்களுக்கு எதிராக நீ கண்ணியப்படுத்தி விடு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது அப்படிப்பட்ட நபியவர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அவர்களை ஷஹீதாக்குகிறார். அவர்கள் கடைசி கால நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி ஈமானை ஏற்று இருக்கக்கூடிய முஸ்லிமாக அவர்கள் மரணிக்கிறார்கள். இதுவெல்லாம் அரபியினுடைய அந்த மொழியில் அவர்களுக்கு ஈர்ப்பு வந்ததால் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டு அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு முஃமினாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெற்ற ஒரு முஃமினாக அவர்கள் மரணித்தார்கள் என்று வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக நமக்கு மிக முக்கியமான மொழியாக அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த அரபி மொழியை ஆக்கி தந்திருக்கின்றார். அந்த வகையில் தான் நமக்கு வழங்கப்பட்ட அந்த குர்ஆனையும் அரபி மொழியிலேயே அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்து நமக்கு இறக்கி தந்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட அரபி மொழியை
நாமும் கற்று குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அரபி மொழியினுடைய அந்த புனிதத்துவத்தை நாம் உணர்ந்து வாழ்நாள் முழுவதிலும் அதில் சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான நலன்களையும் பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டெல்லாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினார்களோ அதை கொண்டெல்லாம் நாம் உதவி தேடக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டெல்லாம் நம்மையும் நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களையும் நம்முடைய சாலிஹான மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.